தேனி மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை விரட்ட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் செரக்காடு, தலையுத்து உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை, மரவள்ளி கிழங்கு, கரும்பு உள்ளிட்டவை பயிரிடப்பட்டுள்ளன. இந்த விவசாய நிலங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ளது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறியுள்ளனர். இனியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். யானை அடிவாரத்தோரத்தில் நம்ம காடு வச்சு தென்னை தொந்தரவு வந்தது. தென்னை கப்பை எல்லாத்தையுமே தென்னை கொடுத்தப்புறம் முடிங்கி நாதம் பண்ணிருக்கு. காட்டு யானையை இந்த 4 வருஷமா தொடுத்து சம்சாரிகளை சேதப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு 10 வருஷத்து தென்னை மரத்துகளை ஈஸியா காலால மிதிச்சு சாச்சிருது. சாச்சு குறுத்த உருவி திங்குது.